அரசே, என்ன மழையை கேட்ட உடனே ஒரு மாதிரி அடிக்கிறீங்க? ஏற்கனவே என்ன குடிசலுங்கிற கிராமத்துல நாடம் நடந்தது. முதல் ராத்திரி கேட்டீங்க, ரெண்டாவது ராத்திரி நம்மளுக்காக விட்டு கொடுத்தது, மூணாவது ராத்திரி வந்து மடிச்சு விட்டு நீ மழையை கேட்டு வந்துட்டேன்னு வந்துட்டா அடுத்தடுத்த ஊர் ரொம்ப பாதிக்கப்படும். அப்படியா? ஆனா மழை எவ்வளவு பெஞ்சாலும் மக்களுக்கெல்லாம் நன்மை. இந்த மழையே வேண்டான்னு நினைக்கிறது 3 ஆளு. யாராரு? நம்மள மாதிரி நாடகம் ஆடுறவங்களும் சரி, இந்த காலவா போடுறவங்களும் இந்த எள்ளுக்கா போர் வைக்கிறாங்க பத்தியா, அவங்க தான் சாமியா வேண்டாத ஜாமியா இருக்காது. ஏன் இந்த 3 பேர்களுக்கு மட்டும் மழை வேணாம்னு நினைக்கிறாங்க? அம்மா, இந்த ஊர்ல ஒரு ராஜ்யம் நாடு இருந்து போச்சுன்னா என் வீட்டுல என் பொண்டாட்டி என்ன உள்ள விட்டாலும் என் மாமியா உள்ள விட விட்டாலே. நீங்க சொல்ல வேண்டியதானே? உண்மையாலுமே இங்க மழை பெய்யுது, நம்ம ஊர்ல மழை இல்லைங்க. செந்தர பக்கம் வஞ்சனபுரத்துக்கு போனேன், மழை பெஞ்சு போச்சு, நாடகம் நின்று போச்சு, சம்பளம் தருல அப்படின்னு சொல்ல வேண்டியதான். அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படிதான் நடத்தணும். ஆனா இப்ப ஒண்ணும் நடத்த முடியாது. ஏன்னா எல்லாமே செல்லு மூலியமா பாத்துடுறாங்க. அப்படியா? எங்க எந்த ஏரியால மழை பெய்யுது, எங்க நாடம் நிக்குது, எங்க நாடம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால இங்க மழையை பத்தி கேட்டு வந்துட்டேன்னு சொல்லி நம்ம குழப்ப வினாக்கிட்டா என்ன பண்றது? ஆனா மழை இந்த 3 நாளை தவிர பாக்கி எல்லாத்தையும் நல்லதான். அப்படியா? எவ்வளவு குளிர்ச்சியோட உட்காந்துருக்க பாரு. இல்லைன்னா இந்த வேதனை இல்லாதது புழுக்கம் கண்டு போய் நடக்கும். இப்ப குளிர் கண்டு போய் அதாவது கும்பகோணம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. வர்ணபவம் காரணம் போட்ட காரணத்தினால நீங்க திருவத்தப்படி மகாராஜா மாதம் 3 மழையை பெய்து மக்களிடக்கூடிய பயிர்லாம் செலுத்தி அவர்கள் சேமத்துடன் அறுவடை செய்து ஒரு பங்கை நம்ம அரசாங்கத்தை கொண்டு வந்து செலுத்துறாங்க. அவர்களே 5 வகை எடுத்துக் கொள்கிறாங்க. எந்த குறையும் இல்லை, குற்றமும் இல்லை. நம்முடைய கொடையத்தில் இறங்கிய மொத்தம் 56 தேசங்கள். அவை யாதனில் நாம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அயோத்தி நாடு நீங்குதலாக என் மாமனார் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கண்ணோசி தேசம் நீங்குதலாக மிகுதி உள்ள தேசங்கள் அவை யாதனில் 54 உண்மைதான். அங்கம், மந்தம், கலிங்கம், காம்போசம், யவனம், ஒட்டியம், யாழ்ப்பாணம், நிகதம், நிகததேசம், மச்சம், விளாடம், மமுதம், கேரளம், கேரளம், திராவிடம், புலிந்தம், பொப்பரம், காஷ்மீரம், காம்போசம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், புத்தரம், விதர்ப்பம், அங்கு, கொங்கு, பாண்டியம், பப்பரம், கன்னடம், எல்லாரும் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கொடையங்களிடம் 54 சிற்றரசர்களும் நமது சிற்றரசே அனைவரும் நம்முடைய கொடையில் அடங்கி 54 சிற்றரசர்களும் ஆண்டுதோறும் வராமல் பகுதி பணத்தை கொண்டு வந்து உங்கள் நிலத்தில் கொடுத்து அரண்மனையில் இருக்கக்கூடிய முத்திரையை பெற்றுச் செல்கிறார்களா தெரிவிங்கள். மகாபிரபு, நாடுகள் 56 ஜனத்தில் அயோத்தியவர் நீங்களாகவும் கண்ணோசி நீங்களாகவும் நமக்கு கீழ்ப்படிந்து 54 தேவர்கள் சிற்றர் அனைவரை நமக்கு சேர வேண்டிய பகுதி பணங்களை கட்டாராக செலுத்திவிட்டு என்னிடத்திலே
ரசீதையும் பெற்றிருந்தார்கள். எந்த மாதிரி குறையுமே இல்லை மன்னவா, எந்த குறையுமே இல்லை. நம்முடைய அரசாட்சியில் குறை சொல்வதற்கு குறையில்லாமல் நிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அமைச்சரே. மன்னவா, இப்படி வாழ்ந்து வரக்கூடிய நன்னாளில் என்னை ஏந்தி சனீஸ்வர பகவானானவன் என்னை பிடிக்கும் பொருட்டு 2 முறை நம்முடைய அயோத்தி நாட்டுக்கு வருகை புரிந்திருக்கின்றார் அமைச்சரே. ஆமாங்க. அப்படி சனியன் வரும் பொழுது நம்முடைய சிமாதனத்துக்கு மேலே சுழந்து கொண்டிருக்கக்கூடிய பூச்சக்கர குடை, அந்த பூச்சக்கர குடையில் மீது இருக்கக்கூடிய நீதி சக்கரமானது சனியனை 4-5 மைல் தூரத்துக்கு அப்பால் திரட்டி திரட்டி ஓட்டப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க சனியனானவன் நம்முடைய நாட்டு எல்லைக்கு அப்புறம் கூடாரமானது வகுத்து சனியனுடைய தூதுவர்களை விடுத்து என்னை அழைத்து வர சொன்னான் சனியனானவன். சென்றேன். சனீஸ்வர பகவானை கேட்டு வணங்கி நின்றேன். சுவாமி, என்னை வேண்டி தாங்கள் வந்திருக்கிறீர்கள், என்னுடைய அரண்மனை வர வேண்டியதாக தாங்கள் ஏன் இந்த காரகத்தில் தாங்கள் கூடாரமான நகர்த்து அமர்த்தி என்னை தாங்கள் இங்கு அழைக்க வேண்டும் என்பதாக நான் கேட்கும்போது ஹரிச்சந்திரா, உன்னை நான் பார்க்கும் பொருட்டு நான் 2 முறை வருகை புரிந்தேன். வரும்பொழுது ஒரு சிமாதனத்துக்கு மேலே சுழன்று கொண்டிருக்கக்கூடிய பூச்சக்கர குடை, அந்த பூச்சக்கர குடையின் மீது சுழன்று கொண்டிருக்கக்கூடிய நீதி சக்கரமானது என்னை 2 முறை 4-5 மைல் தூரத்துக்கு அப்புறம் விரட்டி ஓட்டப்பட்டிருக்கின்றது. ஆகையினால் உன்னை என்னால் நெருங்க கூட முடியவில்லை. சரிங்க சுவாமி, என்னை வேண்டி தாங்கள் வந்திருக்கிறீர்கள், என்னால் ஆக வேண்டிய விசேஷங்கள் ஏதாவது தங்களுக்கு இருக்கிறதா என்பதாக நான் கேட்கும் பொழுது சனீஸ்வர பகவான் தெரிவித்தார், ஹரிச்சந்திரா, உலகத்தில் இருக்கக்கூடிய எறும்புகளை யானை முதல் 80-100 சிவாருடன் நான் பிடிப்பதும் விடுவதும் என்னுடைய வேலை. கண்டிப்பா பிடித்து விட்டுக் கொண்டிருக்கின்றேன். உன்னை நான் பிடிக்கும் பொருட்டுதான் வருகை புரிந்தேன். ஆனால் நீயோ நீதி நெறி தவறாமல் நாட்டை ஆள்வதினால் உன்னுடைய நீதி சக்கரமானது உன்னை நெருங்க கூட விடவில்லை, என்னை திரட்டி அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையினால் தான் உன்னுடைய நாட்டு எல்லைக்கு அப்புறம் கூடாரமானது வகுத்து உன்னை நான் அழைத்திருக்கின்றேன். உன்னை நான் பிடிக்க வேண்டும் என்பதாக வருகை புரிந்திருக்கின்றேன். ஹரிச்சந்திரா, உன்னை இப்பொழுது பிடித்துக் கொள்ளட்டுமா அல்லது இன்னும் சிறிது காலங்கள் கழித்து நான் உன்னை பிடிக்கட்டுமா என்பதாக கேட்கப்பட்டான் சனியனானவன். சுவாமி, என்னை தாங்கள் பிடியுங்கள், ஆனால் இளமை பருவத்தில் தாங்கள் என்னை பிடித்து விட்டார் தாங்கள் கொடுக்கக்கூடிய சித்திரவதையிலிருந்து என்னால் மீண்டு வர முடியும். ஆனால் முதுமை பருவமான பின்பதாக தாங்கள் என்னை பிடித்தார் நீங்கள் கொடுக்கக்கூடிய சித்திரவதையிலிருந்து என்னால் மீண்டு வர முடியாத ஆண்டவனே என்பதாக நான் தெரிவித்தேன். அப்படி ஹரிச்சந்திரா, சனி வருகின்றேன் என்பதாக சனியன் மறைந்திருக்கின்றார். அமைச்சரே, இன்றைய தினத்தில் நான் காலையில் இருந்து காலக்கடன்களை கிடைத்து ஆன்றாடு நான் வழிபடக்கூடிய தேவனை சூரிய பகவான். சூரியனை சென்று நான் வணங்கும் பொழுது சூரியனானவன் ஒரு மாற்றத்தை வைக்கப்பட்டிருக்கின்றான். மாற்றமா? ஆமா. எப்படி மகாராஜா? மறைந்து தோற்றமளித்திருக்கின்றான் சூரியனானவன். மறைந்து தோன்றிருக்கின்றான் சூரியன். இதிலிருந்து சென்று நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒரு நாள் இப்படி உள்ள நிகழ்ச்சிகளை நான் கண்டதும் அல்ல. இன்றைய தினத்தில் சூரியன் ஏதோ ஒரு மாற்றத்தை தெரிவித்திருக்கின்றான். இதிலிருந்து சென்று நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது அமைச்சரே, நம்முடைய நாட்டுக்கும் நம்முடைய அரசுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆபத்தானது வரும்போல தெரிகின்றது. ஆனால் ஆபத்து வரப்போகிறது என்பதாக எனக்கு நன்றாக புரிகிறது. ஆனால் எந்த விதத்தில் இது எப்படி வரும், என்ன ஆகும் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகையினால் அமைச்சரே, ஆபத்துகள் வருவதற்கு முன்பதாக நம்முடைய அயோத்தி நாட்டில் அரண்மனையில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியத்தை செய்தால் வரக்கூடிய ஆபத்துகளில் இருந்து சற்று நாம் விலகலாம் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகையினால் ஆபத்துகள் வருவதற்கு முன்பதாக காத்துக் கொள்ள வேண்டும். என்ன செய்யலாம் என்பதாக நான் சற்று யோசித்து பார்க்கும் பொழுது என்னுடைய கருத்தை கேட்டியவாறு அமைச்சரே, என்னுடைய முன்னோர்கள் வாரி வழங்கிய தானங்களை வாரி வழங்கிவிடலாம் என்பதாக எனக்கு தெரிகின்றது. அமைச்சரே, தானம் தானே வாழையடி வாழையாக தானத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் வழங்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க. ஆமா, அப்புறம் வழங்கலாம் போது அதை தள்ளி போடக்கூடாது இல்லையா? ஆமாங்க. ஏன் தள்ளி போட? நல்ல காரியத்தை, நல்ல நிகழ்ச்சிகளை, நல்ல காரியத்தை, நல்ல சொல்வதற்கு சும நிகழ்ச்சிகளை தள்ளி வைக்க வேண்டாம். ஆமாங்க. இதை செய்து விட வேண்டும் என்பதாக தாங்கள் சொல்கிறீர்கள். ஆமாங்க. அமைச்சரே,
சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியத்தை செய்யலாம். முன்னோர்கள் வாரி வழங்கிய தானம், தானத்தை வாரி வழங்க வேண்டும். அதே சமயத்தில் நமக்கு விலகிய 56 தேசத்து மக்களும் 54 சிற்றரசர்களும் நம்மை மனமாற வாயார வாழ்த்தி செல்ல வேண்டும். ஒரு நாளில் இல்லாத அயோத்தி மாமன்னன் சக்கரவர்த்தியானவர் இன்றைய தினத்தில் இந்த தானத்தை எதற்காக வாரி வழங்குகின்றார்? இந்த தானத்தை வைத்து நம்மிடத்தில் வரி வசூலை அதிகப்படுத்த போகின்றாரா? ஒன்றும் புரியவில்லையே என்பதாக மக்களுடைய மனதில் குழப்பங்கள் ஏற்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. நம்மை அதே சமயத்தில் நம்மை மனமாற வாயார வாழ்த்தி செல்ல வேண்டும். நல்லாவே புரிஞ்சு போச்சு. என்றும் இல்லாமல் திடீர்னு இன்னைக்கு மகாராஜா ஏன் தானத்தை வழங்குறான்னு சொல்லி யாருக்காவது ஒருத்தருக்கு குழப்பம் வந்தா போதும், அந்த ஊரைய கொடி போட்டுருவாங்க. இன்னும் சொல்ல போனா உண்மை வீட்டு வாசப்படிக்கிட்ட போறதுக்கு முன்னாடி பொய் இந்த உலகத்தையே சுற்றி வந்துருமா? பொய்க்கு அவ்வளவு வேகமா? ஆமாங்க. என்ன காரணம்? நீங்க சொன்ன மாதிரி வரி வசூல சேர்த்து வாங்கிடாரும், அதுக்காக தான் தானே வழங்குறான்னு சொல்லி யாருக்காவது குழப்பம் வந்தா எல்லாத்தையும் கொண்டு போட்டுருவாங்க. எப்படி செய்யலாம்? அதனால் அமைச்சரே, முன்னோர்கள் வாரி வழங்கிய தானத்தை வாரி வழங்க வேண்டும் நம்முடைய அயோத்தி நாட்டில் அரண்மனை. இதை வாரி வழங்க வேண்டும் என்பதாக சொன்னார். நீங்கள் என்னை வளர்த்த தந்தை திருச்செந்தூர் மகாராஜன் 56 தேசத்திற்கும் சக்கரவர்த்தியாக வாழும் பொழுது தாங்கள் அமைச்சராக இருந்திருக்கிறீர்கள். நம்முடைய அயோத்தி நாட்டில் அரண்மனை தங்களுடைய தந்தையானவருக்காக நான் அமைச்சர் பதவியில் இருந்திருக்கின்றேன். அது கடந்த காலம். என் தந்தையார போலம் என்பதாக இப்பொழுது நான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றேன். எனக்கும் தாங்கள் அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இது நிகழ்காலம். கடந்த காலம். இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பது நிகழ்காலம். எனது மகன் தேவதாசனுக்கும் தாங்கள் அமைச்சராக இருப்பீர்கள். நாடுதான் நம்முடைய நாடு என்பதாக சொல்லலாமே தவிர மகனை நம்முடைய மகன் என்பதாக சொல்ல முடியாது. சில பேர் சொல்லி போடுறாங்க அவசரத்துல. ஏன் சொல்றாங்க? மறந்து. அப்ப நாடு நம்முடைய நாடு, மகனை நம்முடைய மகன் என்பதாக சொன்னால் அப்ப உனக்கு சேர்ந்து போறது முடியாது. இல்லைங்க, சில பேர் நிதானம் இல்லாம சொல்லி போடுறாங்க. இப்ப எனது மகன் தேவதாசனுக்கும் தாங்கள் அமைச்சராக இருப்பீர்கள் நம்முடைய அயோத்தி நாட்டில் அரண்மனையில். அது எதிர்காலம். மகாபிரபு என்ன உங்களுக்கு இவ்வளவு ஒரு ஆசை இருக்குங்க. ஆனா எனக்கு அதை விட ரொம்ப ஆசை தான். என்னது? தங்களுடைய தந்தையானவருக்கு நான் அமைச்சராக பணிபுரிந்தேனே, அது கடந்த காலம். இப்போ உங்களுக்கு மந்திரியாக நான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன், இது நிகழ்காலம். உங்களுடைய குழந்தை தேவதாசனுக்கும் நான் மந்திரியாக இருப்பேன்னு சொன்னீங்களே, அது எதிர்காலம். இதுல இடையில போதாத காலம்னு ஒண்ணு வந்து என்ன கொண்டுட்டு போய் சேர்த்து வச்சுனா அப்படியா? அமைச்சரே, பல்லாயிரத்தாண்டு காலங்கள், பல கோடி நூற்றாயிரம் காலங்கள் நீங்கள் நொடி என்று 100 ஆண்டு காலங்கள் வாழ்வீர்கள். ஆள் போல் நினைத்து அன்பது போல் வேறு நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, உன் குடும்பம் வாழ்க, நலமோடு வளமோடு மகாசக்தி மாரியம்மனுடைய அருளை பெற்று பல்லாயிரத்தாண்டு காலங்கள் வாழ்வீர்கள். அமைச்சரே வாழ்வீர்கள். என்ன இதுல என்ன சொல்ல வருகிறீங்க? ஆகையால் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலங்களாக நம்முடைய அயோத்தி நாட்டில் அரண்மனையில் அமைச்சராக தாங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இருப்ப ஆகையால் இப்பொழுது தானத்தை வாங்கி வழங்க வேண்டும். எப்படி வாங்கி வருகிறது சொல்லுங்கள். என்னங்க அப்படி இப்படி சுத்தி கொண்டாந்து கடையில ஏந்தல்ல வச்சுட்டீங்க? உண்மை அமைச்சரே. ஐயோ, தானத்தை வழங்கணும், ஆனா மக்கள் வாயார வாழ்த்தணும். மக்களும் மன்னர்களும் நம்மை வாயார மனமாற வாழ்க்கை செல்ல வேண்டும். சரியான பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சுட்டீங்களே. நம் மீது சந்தேகப்படக்கூடாது மக்களும் மன்னர்களும். ரொம்ப சிந்திக்கிற மாதிரி இருக்கு. எப்படி செய்யலாம்? இப்படி செய்யலாமா? அது சரி வராது. மானப்பிரபு சொல்லுங்கள். என்னுடைய சிற்றறிவு எட்டியது. அதை ஏற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஏற்றுதான் ஆகணும். சொல்லுங்க. ஏன் என்ற ஆளுங்க தானத்தை வழங்குவது வாயார வார்த்தம்னா ஒரே ஒரு வழிதான். எப்படி? தாங்களோ தங்களுடைய தந்தையாளருக்கு கிடைக்கப்பட்டு தங்களுக்கு 50 ஐநூறு கரத்தினாலே தங்களுடைய தந்தையானவர்கள் 7 எளிய மக்களால் வரவழைத்து
தானத்தை பெற்றால் வாரி வாரி வணங்கினார்கள். அப்பொழுது மக்கள் எல்லாம் வாயார வாழ்த்து சென்றார்கள். அதே போல இப்ப உங்களுக்கு ஒரு புத்திரம் பிறந்து அண்ணவருக்கு 5 வயது ஆகிவிட்டது. அந்த குழந்தையுடைய பிறந்தநாள் விழாவை எடுத்து இதை தானத்தை வழங்கி விட்டோம்னா யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. சபாஷ், சரியாக சொல்லியிருக்கிறீர்கள். அமைச்சரே, மந்திரி கழகு என்ன? வரும் ஒரு உடைத்தல். அது சரி. மன்னரி கழகு செங்கோல் முறை. அடுத்த வார்த்தை நீங்க சொல்ல விட மாட்டீங்க. இல்ல ஒரு விளம்பரம். ஆஹா. அமைச்சரே, நான் பிறந்த பொழுது என்னை வளர்த்த தந்தை திருச்சென்று மாமன்னன் முன்னோர்கள் வாரி வழங்கிய தானத்தை வாரி வழங்கியிருக்கின்றார் நம்முடைய அயோத்தி நாட்டில் அரண்மனையில். இப்பொழுது எனது மகன் தேவதாசன் பிறந்தோ 5 வயதாகிறது. 5 வயதாகியும் என்னால் இதுவரை முன்னோர்கள் வாரி வழங்கிய தானத்தை வாரி வழங்கினார். வழங்கினால் வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து சற்று நாம் விலகிவிடலாம். மக்களும் மன்னர்களும் நம்மை மனமான வாயார வாழ்த்தி செல்வார்கள். அமைச்சரே, இந்த அயோத்தி நாட்டில் அரண்மனையில் 56 தேசத்துக்கு நான் அரசனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். தாங்கள் அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் நானும் இருவர்களும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து விட்டால், சரியாக முறையாக இதை முடிவெடுத்து விட்டால், இதை கேட்கவோ தடுக்கவோ மறுத்து பேசவோ யாராவது இருக்கின்றார்களா? யாரும் அல்ல. யாரும் தடுக்கவும் முடியாதுங்க. ஏன்னா இருவருமே சேர்ந்தா ஒரு முடிவு எடுத்துருக்கோம். உண்மை. இதை தடுக்கவும் மறுக்கவும் யாராவது உண்மை இருக்கின்றதா? இல்லை. ஆகையினால் ஆனால் ஒன்றா ஏதோ இடிக்கிற அவற்றே புரியவில்லையா? நான் எதை செய்திட்ட போதிலும் என்னுடைய பட்டத்தை தேடி சக்கரவர்த்தி அழைத்து அவருடைய மன சம்பந்தத்தை தெரிந்துதான் நான் செய்வது பழக்க வழக்குகள் அல்லவா? ஆகையினால் தாங்கள் இப்போது அந்தபுரம் சென்று அந்தபுரத்திலே தாங்கள் செல்லாமல் அந்தபுரத்தில் இருக்கக்கூடிய தோழிகளை தாங்கள் இந்தபுரமாக அழைத்து என் மனைவியை அலங்கரித்தப்படுத்தி 32 ஞானவாதிகளும் அரசமைக்கு அழைத்தவரை சொல்லுங்கள் ஆகட்டும்.